பொறுத்தவரைக்கும் அந்த பாலம் தான் அவனோட அம்மா. ஸ்கிரிப்ட் படி அந்த அவரோட எல்லா சந்தோஷத்துலையும் அந்த பிரிட்ஜில் தான் இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஜீவானந்தத்தை பார்த்து தான் அந்த பாலத்து மேலே தான் பார்த்துருப்பாரு. ஸோ பாலங்கிறது அவனோட கேரக்டர். இன்னும் சொல்ல போனால் பாலத்தை வச்சு தான் அந்த கான்செப்ட் சாங் இருக்கு ரிமூவ் பண்ணிட்டு. ஸோ பாலங்கிறது அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பாலம் தான் அவனோட அம்மா. ஏன்னா அந்த பாலம் வந்து கட்டும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கிற மரத்தில் தான் தொட்டில் கட்டி அவனை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் இந்த பாலம். அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அங்கே தான் வருவான், ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் அந்த பாலத்தில் தான் வருவான். ஸோ அந்த பாலங்கிறது அவனோட அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி தான் நம்ம கதையில் இது அவரோட பேக் ஸ்டோரியாக இருந்தது. இந்த பேக் ஸ்டோரி வந்து அந்த கேரக்டர் எங்கே சொன்னால் நல்லா இருக்கும், எங்கேயும் வைக்க முடியல. ஏன்னா கதை ஏற்கனவே நிறைய இருக்கு, ஃப்ளாஷ்பேக்னு வைக்க முடியாது. அதனால ஒரு எமோஷனல் ஒரு சீக்வன்ஸில் வந்து சதீஷ் வந்து அதை சொல்கிற மாதிரி இருப்பான். ரெண்டாவது வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே அவர் அந்த பாலத்தை இது பண்ணுவார். திரும்பி போகும்போது அந்த பில்லர் ஒரு தடவை பார்த்துட்டு போகிறது எல்லாமே அதுதான் அர்த்தம். பொறுத்த வரைக்கும் அந்த பாலம் தான் அவனோட அம்மா. ஸ்கிரிப்ட் படி அவரோட எல்லா சந்தோஷத்துலையும் அந்த பிரிட்ஜில் தான் இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஜீவானந்தத்தை பார்த்து தான் அந்த பாலத்து மேலே தான் பார்த்துருப்பாரு. ஸோ பாலங்கிறது அவனோட கேரக்டர். இன்னும் சொல்ல போனால் பாலத்தை வச்சு தான் அந்த கான்செப்ட் சாங் இருக்கு ரிமூவ் பண்ணிட்டு. ஸோ பாலங்கிறது அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பாலம் தான் அவனோட அம்மா. ஏன்னா அந்த பாலம் வந்து கட்டும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கிற மரத்தில் தான் தொட்டில் கட்டி அவனை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் இந்த பாலம். அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அங்கே தான் வருவான், ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் அந்த பாலத்தில் தான் வருவான். ஸோ அந்த பாலங்கிறது அவனோட அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி தான் நம்ம கதையில் இது அவரோட பேக் ஸ்டோரியாக இருந்தது. இந்த பேக் ஸ்டோரி வந்து அந்த கேரக்டர் எங்கே சொன்னால் நல்லா இருக்கும், எங்கேயும் வைக்க முடியல. ஏன்னா கதை ஏற்கனவே நிறைய இருக்கு, ஃப்ளாஷ்பேக்னு வைக்க முடியாது. அதனால ஒரு எமோஷனல் ஒரு சீக்வன்ஸில் வந்து சதீஷ் வந்து அதை சொல்கிற மாதிரி இருப்பான். ரெண்டாவது வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே அவர் அந்த பாலத்தை இது பண்ணுவார். திரும்பி போகும்போது அந்த பில்லர் ஒரு தடவை பார்த்துட்டு போகிறது எல்லாமே அதுதான் அர்த்தம்.